வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வருஷ நாட்டு ஜமீன் கதை. பம்பாய் பட்டேலுக்கு கண்டமனூர் ஜமீன் மூலமாக எதிர்பார்த்ததை விட கொள்ள லாபம் கிடைச்சது. 1935 துவாரகா, பிருந்தா, அருணா, வசந்தா இப்படி பேரில் ஏகப்பட்ட எஸ்டேட்டுகள் வளர்ந்து போச்சு. அதே சமயத்தில் குடியானவங்களுக்காக மழை நிலங்களை சீர்திருத்தி பயிர் பருவம் செய்கிறதுக்கு நீர்ப்பாசன கால்வா, திட்டு, திடல், குளங்க, கண்மா இப்படி ஏகப்பட்ட செலவும் கூடி போச்சு. நிர்வாகஸ்தர் கூர்த்துறை கடைசியாக 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை வரைஞ்சி கொடுத்தாரு. பாசன வசதி கிடைக்கும்னு எழுதி கொடுத்தாரு. பம்பாய் பட்டேல் ரோசனை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை மூளையில் தூக்கி போட்டுட்டார். அணைக்கு கீழே தன்னோட நிலங்க இல்லாததால் தன்னோட ஜமீனுக்கு எந்த உபயோகமும் இல்லைன்னு முடிவு செஞ்சு தான் தூக்கி போட்டுட்டார். நொந்து போன கூர்த்துறை உடம்புக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி ஓய்வுக்காக கொடைக்கானல் மலைக்கு போயிட்டார். அங்கேயே தங்கியிருந்து வருஷ நாட்டு மலையை பற்றியும் ஜனங்களோட ஜீவனத்தை பற்றியும் 4 புஸ்தகம் எழுதினார். அதுக்கு பிறகு தான் ஜமீன் நிர்வாகஸ்தராக பிரெஞ்சு மேன்னு ஒரு பூனைக்கண்ணு தூரம் வந்தார். அடாதடியான ஆள், 6 அடி உசரத்துக்கு ஆஜானு பகவா இருப்பார். எட்டயபுரம் வள்ளல் நதி சப் டிவிஷன் நிர்வாகஸ்தர் அப்பாவு பிள்ளை ஆரம்பத்திலேயே பிரெஞ்சுமேன் துறையை சந்தித்து நேர்முக கூர்த்துறை மைனர் பாண்டியருக்கு ரொம்ப சலுகைகள் செய்து கொடுத்த விவரங்கள் எல்லாம் சொன்னார். மைனர் பாண்டியனுக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பிரெஞ்சுமேன் அதிகார தோணலாம் கேட்டார். ஒரு காலத்தில் அவங்க பரம்பரைக்கு சொந்தமாக இருந்துச்சு. நல்ல செல்வாக்கோடு இருந்தவங்க தான். அவங்களோட ஆடம்பர செலவுங்களாலையும் வருமானத்தை மிஞ்சின கடன்களாலையும் ஜமீன் கைவிட்டு போயிடுச்சு. இப்போவும் உங்கள் ஜமீனை மீட்டு போடலாம்னு மதுரை கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. திரும்பவும் ஜமீன்தாராக வந்துருவார்னு ஊர் ஜனங்களை பயமூர்த்தி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அவரை சுற்றி எப்போவும் சேவகமார்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். விளைச்சல்ல மட்டுமில்ல, ஆடு மாடு இதிலெல்லாம் பங்கு கேட்பார். பயந்துக்கிட்டே கொடுத்துருவாங்கன்னு சொன்னார். மைனர் பாண்டியன் கொடுமைப்படுத்துவதா மதுரை கலெக்டர்கள்ட்ட மக்கள் மனு கொடுக்கலாமேன்னு துறை நெத்தி சுருக்குனார். ஐயையோ, அப்புறம் அந்த மைனர்கிட்ட யார் சவுக்கடி வாங்குறது? வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டார், யாரையும் கூசாமல் அடிப்பார். இப்போவும் உங்கள் ஜமீனில் மலையில் விளையிற புளியம்பழத்தில் பாதியை மைனர் கொண்டு வந்துடுவார். அதை கேட்க யார் இருக்கான்னு சொல்லி அரை கண்ணில் துறையை பார்த்தாரு அப்பாவு பிள்ளை. நான் கேட்க தான் போகிறேன். அதானே, உங்களை பார்த்தா யாருக்கும் எதுக்கும் பயம் இல்லாதவர் போல தான் தெரியுது. சரியாக சொன்னீங்க. பயந்தவனாக இருந்தால் இந்தியாவுக்கே வந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்கோங்க. கூர்த்துறைக்கிட்ட என் மகன் செல்லக்குமார் பிள்ளைக்கு உங்கள் ஜமீன் எஸ்டேட்டில் வேலை கேட்டிருந்தேன். மைனர் சொல்லித்தான் கூர்த்துறை முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போ மனசு வச்சா முடியும். சரி, வேலையை போட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. முதல் வேலையாக மைனரை அடக்கியாக வேணும். நானே மைனர் பண்ணை அழைச்சி எச்சரித்து அனுப்பட்டுமா, இல்லை நீங்களே புத்திமதி சொல்கிறீங்களா? நான் இது வரைக்கும் சொன்னதை நீங்கள் காதில் வாங்கிக்கலன்னு தெரியுது. மைனரை கூப்பிட்டா வரமாட்டார். யாருமே புத்திமதியும் சொல்ல முடியாது. நான் மைனருக்கு இடைஞ்சலாக இருக்கேன்னு நினச்சி என் மேலே கோபமாக தான் இருக்கார். நான் எட்டயபுர ராஜா கிட்ட வேலை செய்கிறதால ராஜாவுக்கு ஒத்தாசையாக அவரோட சொல் பேச்சு கேட்டு தான் நடக்க முடியும். மகாராஜா எனக்கு பவராப்பட்டாரணி கொடுத்துருக்காரு. என்னைய செல்லமாக திவான்னு கூப்பிடுவார். எனக்கு பிறகு என்னோட இன்னொரு மகன் வேலு பிள்ளை தான் எங்கள் ஜமீன் நிர்வாகஸ்தர். இதனால தான் மைனர் பாண்டியனுக்கு என் மேலே எரிச்சலாக இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் தெப்பம்பட்டியில் மைனர் ஏதோ நாடகம் போடுறாராம். நேரில் போய் பார்த்தா தான் அவரோட குணாதிசயங்கள் தெரியும்னு சொன்னார் அப்பாவு பிள்ளை. நம்ம தேசத்துக்கு சுயராஜ்யம் வேணும்னு 1920 42 வரைக்கும் உச்சகட்ட போராட்டமாக இருந்துச்சு. பிரசங்கம் செய்துக்கிட்டு இருந்த தலைவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க. தொண்டர்கள் வீட்டை விட்டு ஓடி போய் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளிப்படையாக வெள்ளைக்காரனை திட்டி பேச முடியாதுங்கிறதுனால நாடகம், பாட்டு, பஜனை இப்படி நூதனமாக சுயராஜ்ய பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நாடகத்தோட சக்தி என்னன்னு வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சதால் 1876 நாடக சட்டம்னு கொண்டு வந்தாங்க. எந்த நாடகம் போட்டாலும் சர்க்காரோட அனுமதி இல்லாமல் போட முடியாது. ஒரு பக்கம் பாட்டு நாடகத்துக்கெல்லாம் தடை போட்டு பாடினவங்க, வேஷம் கட்டினவங்க எல்லாத்துக்கையும் ஜெயிலுக்கு அனுப்பி உப்பில்லாத கலிசோறு திங்க சொன்னாங்க. கிராமங்களுக்கெல்லாம் சுயராஜ்யம் போராட்டம் பற்றி அவ்வளவா தெரியாது. எட்டயபுர மகாராஜா மாதிரி சில ஜமீன்தார்கள் வெள்ளைக்காரனுக்கு சாதகமாகவும், சில ஜமீன்தார்கள் ஆற்றுல ஒரு கால் பட்டும் படாமும் இருந்த காலம் அது. நாடகத்துக்கு பாஸ்கரதாசு விடுதலை பாட்டு எழுதுவார். விஸ்வநாததாசு, எஸ்ஜி கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள் இவங்கெல்லாம் மேடையில் பாடிக்கிட்டு இருந்த காலம். தெலுங்கு கீர்த்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி தமிழ் பாட்டுகள் நிறைய பாட ஆரம்பித்தாங்க. வள்ளி திருமண நாடகம் நடக்கும். வண்ண மயில் மேலே உட்காந்து முருகக் கடவுள் 7.5 கட்டையில் சுத்த சுதேசி துணியே, சொகுசான உடையே, சுவாமி சுயராஜ்யம் வருவிப்பது தொண்டர்களின் படையே, கொடுப்பது எப்போ சொல்லு, சுயராஜ்யம் கொடுப்பது எப்போ சொல்லுன்னு பாடுவார். அதுக்கு வள்ளி குரத்தி,
ஆளாலங்கடிச்சோ வெள்ளை வெள்ளை கொக்குகளா இங்கிலாந்து பச்சிகளா, சொந்த நாட்டை தேடி போங்க பரங்கித்தலை பச்சிங்களா, ஆளாலங்கடிச்சோன்னு கவன் வீசி பாடுவா. ராமாயண நாடகத்தில் மர உரி தரித்த ராமர் கானகம் போவார். உடனே பரதன், இந்திய மகாஜனங்களே, வெள்ளையர் ஆதிக்கம் இருக்கும்போது எனதருமை அண்ணன் சீதாபிராட்டி யாருடன் இந்த நாட்டில் எப்படி காலம் தள்ளுவது? ஆகவே ராமராஜ்யம் வர வேண்டாமா, வெள்ளைக்காரனை விரட்ட வேண்டாமான்னு கேட்பார். இப்படித்தான் கும்மி, கோலாட்டம், ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, தேவராட்டம், தெருக்கூத்து எல்லாத்துலேயும் கட்டபொம்மு கதை போடுவாங்க. அன்னைக்கு தெப்பம்பட்டிக்கு மதுரையிலேருந்து பத்மாசினி அம்மையார் வந்தாங்க. நம்ம மைனர்கிட்ட பேசினாங்க. நாங்கள் தேசிய பஜனை கோஷ்டியை சேர்ந்தவங்க, உங்கள் ஆதரவோட பிரச்சாரம் செய்ய போகிறோன்னு சொன்னாங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்கன்னு கேட்டார் மைனர். பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம், ராட்டினமே காந்தி கைபானமே நம்மை காக்கும் பிரமாணமேன்னு பாடுவோம். இப்படியெல்லாம் பாடினா எங்கள் ஆளுங்க தூங்கிடுவானுங்க, எங்கள் ராஜகம்பளத்து கட்டபொம்மு நாடகம் போட முடியுமான்னு கேட்டார் மைனர். வேஷத்துக்கு ஆள் இல்லைங்க, அதுவும் இல்லாமல் அந்த நாடகம் போடக்கூடாதுன்னு சர்க்கார் உத்தரவுங்க. அதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நானே கட்டபொம்முவாக வேஷம் போட்டு பாட்டி நடிக்கிறேன். சம்மதம்னா இங்கே நடத்தலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போகலாம்னு காட்டமாக சொன்னார். இப்படியாகத்தான் அன்னைக்கு சாயங்காலம் தெப்பம்பட்டியில் கட்டபொம்மு நாடகம் போட்டாங்க. மேடையில் என்னவோ முதல்ல பஜனை பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்தில் பிரெஞ்சுமேன் துறையும் அப்பாவு பிள்ளையும் வந்து சேர்ந்ததும் மதுரையிலேருந்து கலெக்டர் துறை தான் வந்திருக்காருன்னு நினச்சி சனங்க தெரிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது புதுசாக வந்தவர் கண்டமன் ஒரு நிர்வாகஸ்தர்னு. கட்டபொம்மு வேஷம் கட்டின மைனர் பாண்டியர் பட்டாக்கத்தியை உருவிக்கிட்டே மேடையில் வந்து குதிச்சார். வாராண்டா வாராண்டா வெள்ளக்காரன், வரட்டும் கும்பெனி தொப்பிக்காரன், வானம் பொழியுது பூமி விளையுது, கும்முனிக்கு ஏண்டா தீர்வை பணம் அப்படின்னு பாடிக்கிட்டே கத்தியை சுழட்டினார். அப்பாவு பிள்ளை பிரெஞ்சுமேன் கிட்ட, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மைனர் தான் உங்களை திட்டி பாடுறாருன்னு சொன்னார். நாடகங்களுக்கு தடை இருக்கிறதே, நாடகத்தை நிறுத்த சொல்ல முடியாதா? அதானே முடியாது. கூட்டத்தை சுற்றி டங்களோடு இருக்கிறது மைனரோட சேவகக்காரங்க, பொறுமையாக கவனிங்க. கட்டபொம்முவா நின்ன மைனரு அப்பாவு பிள்ளை பக்கம் கை நீட்டி, எட்டப்பா உனக்கும் ஒரு பாட்டு வச்சுருக்கேன். வெள்ளைக்காரன் போட்ட வெள்ளி பணம் இங்கே வேடிக்கை காட்டுது கொல்ல பணம். வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ வேஷம் போடாத ஆண்டியப்பான்னு கத்தியை சுழட்டி குத்துற மாதிரி மேடையை பலமாக உதைச்சார். சனங்க பிரெஞ்சுமேனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. மைனர் விடாப்பிடியா, ஏ வெள்ளைக்காரா, உனக்கு எதுக்குடா வரி வட்டி கிஸ்தி? எங்கள் நிலத்தில் நெல் விளையுது, எங்கள் புளிய மரத்தில் புளியங்காய் காய்க்குது, எங்களுக்கு தாண்டா சொந்தம், எங்கள் ஜனங்களுக்கு தாண்டா சொந்தம். பாளையம் உங்கள் பாட்டம் சொத்தா? பட்டயத்துக்கு நின்ன பஞ்சாயத்தா? சிங்கத்துக்கு நரி பட்டம் கட்டுறதா? ஓடி போடா வெள்ளக்காரன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசனம் பேசினார். கோபமாக இருந்த பிரெஞ்சுமேனை சமாதானப்படுத்தி அப்பாவை பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டு போனார். மைனர் பாண்டியருக்கு அப்போ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய தோல்வி காத்துக்கிட்டு இருக்குன்னு அப்போ தெரியல. வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 37 முடிந்தது. மீண்டும் அத்தியாயம் 38 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.